வணக்கம். வெற்றிமணி பத்திரிகையில் பிப்ரவரி மாதம் 2026 வெளிவந்த என்னால் எழுதப்பட்ட உயிரினும் ஓம்பப்படும் என்ற கட்டுரை. உயிர்வாழ உள்ளத்து உணர்வுகளே உத்தமமானது. இல்லையென்றால் வாழ்தல் என்பது ரோபோட்டோக்களின் அசைவாகவே அமையும். உயிர்களின் உணர்வுகளுக்கு உரமூட்டுகின்ற காதல் என்னும் பொதுவான மொழியானது இனம் கடந்து உயிர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகிறது. இது மனிதனின் ஆதி துடிப்பு. இது மின்னலாய் வரும், வாழ்நாள் முழுவதும் தொடரும் தீபமாய் அமையும். ஒருவரின் குறைகளை நிறைகளாய் காண்பதும் அவரின் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக அவருடன் வாழ்வதும் காதலிப்பவர்களால் மட்டுமே முடியும். மிருகமாய் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய மனித இனத்துக்கு ஏற்படும் காதல் உணர்வானது பிற உயிரினங்களை விட புனிதமானது என்று மட்டும் கூற முடியாது. அதே போல யாருக்கு யாரில் காதல் ஏற்படும் என்பது யாராலும் கூற முடியாது. அக்காதல் எவ்வளவு காலம் நீடித்திருக்கும் என்றும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. உள்ளுணர்வுகள் ஏற்படுத்துகின்ற பிரதிபலிப்புக்கு காரணம் தேடாது புரிந்துணர்வின் பால் பணத்தை செலுத்துவதே தற்கால பண்பாட்டு அம்சமாக இருக்கின்றது. உடல் அழகில் ஆரம்பித்து ஆன்ம அழகை நோக்கி உயர்த்தும் சக்தி காதலுக்கு உண்டு என்று பிளேட்டோவும், ஒருவர் மற்றவர்களுக்காக வாழுகின்ற நிலை காதலுக்கு உண்டு என்று அரிஸ்டோட்டிலும், அன்பும் காதலும் குழந்தை பருவ அனுபவ நீட்சி என்று சிக்மண்ட் ஃப்ராய்டும் கூறினார்கள். காதலை இலக்கியங்கள் அற்புதமாக படப்பிடித்து காட்டியுள்ளன. யாயும் ஞாயும் யாராகியரோ என்ற வரிகளில் காதல் சமூக எல்லைகளை உடைப்பதை பார்க்கிறோம். சிலப்பதிகார கண்ணகியின் காதல் கணவன் மீது கொண்ட பக்தியும் நீதிக்கான போராட்டமும் ஆகும். கம்பராமாயண ராமன் சீதை காதல் தியாகத்தின் உச்சம். ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் சமூக விரோதங்களை எதிர்த்து உயிர் துறக்கும் காதல். டால்ஸ்டாயின் அன்னா கரெனாவில் வரும் காதல் சமூக கட்டுப்பாடுகளுக்குள் சிக்கும் போது உருவாகும் வலியை எடுத்து காட்டுகின்றது. வாழ்க்கையில் பிடிப்பை ஏற்படுத்துகின்ற அடிப்படையான ஆச்சரியப்பட வைக்கும் காதலின் பிரதிபலிப்புகளை மிருகங்கள் பறவைகளின் வாழ்க்கையிலும் காணலாம். தன்னுடைய குடும்பத்தை தனியே விடாது குடும்பமாக பயணிக்கும் யானைகள் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் போது குடும்பமாய் சீரழிப்பதை கண்டிருக்கின்றோம். குட்டியை அணைத்து கொண்டு கொப்பு விட்டு கொப்பு தாவுகின்ற குரங்கு கூட்டங்கள் தாய்மையின் தியாகமான காதலை உணர்த்துகின்றன. இணை பிரிந்தால் உயிர் வாழாமை மட்டுமல்லாது இறை உண்ணாது காலம் கடந்தும் பறவைகளும் வளர்த்த எசமானை கண்டதும் வாலாட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்கும் நாயும் எசமானில் பாசம் கொண்ட மாடும் காதலுக்கு சாட்சிகளே. ஒரே துணையுடன் வாழ்நாள் முழுவதும் அன்னப்பறவை, புறா, ஆல்பட்ராஸ், பென்குயின், கழுகு, நாரை ஆகிய பறவைகள் வாழுகின்றன. அன்னப்பறவையினுடைய 2 கழுத்துக்களையும் இணைத்து பார்த்தால் காதலின் வடிவம் இதயம் போன்றிருக்கும். நற்றினையிலே இணையோடு நீங்கா அன்னம் போல அணையா அன்பு உடையாள். அன்னப்பறவைகள் எப்போதும் துணையை பிரியாது சேர்ந்து வாழ்வது போல என தலைவி தலைவன் இடையிலான பிரிக்க முடியாத காதல் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. குருவி இணை போல குறைவு இன்றி வாழ்க என்று குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்கின்றது. குருவிகள் சிறிய பறவைகள் என்றாலும் இணை பிரியாத குடும்ப வாழ்க்கை அவற்றின் சிறப்பு என கூறுகின்றது. புறா துணையை இழந்தால் நீண்ட காலங்கள் துயரோடு காணப்படும். துணை இழந்த புறா போல துயருறும் என் நெஞ்சம் என்று நற்றினியில் கூறப்பட்டுள்ளது. பெண் குயின்கள் தங்கள் துணையை மிக அன்புடன் பராமரிக்கின்றன. குறிப்பாக எம்பரர் பெண் குயின்களில் ஆண் பெண் முட்டையை கால்களில் வைத்துக்கொண்டு கடும் பனிக்காலத்திலும் பாதுகாக்கிறது. இது தியாகம் மிக்க காதலின் சின்னமாகும். மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காதல் பாடங்கள் இயற்கையின் சிறிய பறவைகளிடமே மறைந்துள்ளன. அதே போல ஓநாய்கள், யானை, நாய், குதிரை, பீவர், சிம்பான்சி, டால்பின் ஆகிய விலங்குகள் துணையின் காதலை வாழ்நாள் முழுவதும் விட்டு கொடுக்காது வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையுடன் வாழும் விலங்குகளாக அறியப்படுகின்றன.
யானை தன்னுடைய துணையுடன் மட்டுமன்றி குட்டிகளுடனும் உறவுகளுடனும் தீராத காதலுடையது. உறவு யானை இறந்தால் அதை சுற்றி நின்று துயரப்படும் தன்மையானது அதனுடைய காதலை எடுத்து காட்டுகின்றது. ஆண் பெண் ஓநாய்கள் இணைந்து குடும்பத்தை உருவாக்கி குட்டிகளை பாதுகாப்பதிலும் வளர்ப்பதிலும் சமபங்கு வகிக்கின்றன. குடும்பத்திற்கான இந்த ஒற்றுமை உண்மையின் காதலின் அழகான வடிவமாகும். குதிரைகள் தங்கள் துணையுடனும் பராமரிப்பாளருடனும் ஆழமான பாசத்தை கொண்டிருக்கின்றன. பிரிந்தால் மன அழுத்தம் அடைவதும் மீண்டும் சந்திக்கும் போது மகிழ்ச்சியுடன் காணப்படுவதும் குதிரைகள் தம்முடைய காதலை வெளிப்படுத்துகின்ற அம்சங்களாகின்றன. ஆண் பெண் பீவர்கள் இணைந்து குடியிருப்புகளை கட்டி குட்டிகளை வளர்க்கின்றன. இணைந்த உழைப்பும் குடும்ப ஒற்றுமையும் உண்மை காதலின் அடையாளம் என்பதை உணர்த்துகின்றன. சிம்பான்சிகள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஆழமான பாசத்தை வெளிப்படுத்துகின்றன. காயமடைந்த உறுப்பினர்களை கவனித்தல், குட்டிகளை அன்புடன் பராமரித்தல் ஆகியவை கருணைமிக்க காதலை எடுத்து காட்டுகின்றன. டால்பின்கள் காயமடைந்த தோழர்களை நீர் மேலே தூக்கி மூச்செடுக்க உதவுவதை பார்க்கின்ற போது சமூக உறவுகளுக்கும் காதலுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது. காதல் பார்வை ஈர்ப்பு மானில் உண்டு என்பதை ஆண் மானின் பார்வை பெண்மான் மீது காட்டும் மென்மையான காதலை பெண்மான் நோக்கின் பெருங்காதல் என்னும் வரிகள் எடுத்து காட்டுகின்றன. இன்றைய காதல் வேகமானது. ஒரு மெசேஜில் தொடங்குகின்றது, ஒரு பார்வையில் முடிகிறது. சமூக வலைத்தளங்கள் காதலை மிக அருகில் கொண்டு வந்தன. அதே நேரத்தில் அதன் ஆழத்தை சுருக்கின. பல இடங்களில் காதல் உடல் ஈர்ப்பாக, உடனடி தேவையாக, நுகர்வு பொருளாக மாறுகின்றது. ஆனால் இதற்கிடையிலும் புரிதலோடு பொறுமையோடு ஒருவருக்கொருவர் இடம் கொடுத்து காதலோடு வாழும் மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடம்தான் காதல் இன்னும் உயிரோடி இருக்கிறது. உண்மை காதல் என்பது கைப்பிடிப்பதில் இல்லை, வாக்குறுதிகளில் இல்லை, படங்களில் இல்லை. ஒருவரின் மௌனத்திலும் அருகில் நிற்பது, வலியிலும் விட்டு விலகாமல் இருப்பது, காலம் மாறினாலும் மனம் மாறாது இருப்பது. காதல் இல்லாத வாழ்க்கை இதயம் துடிக்காத உடலை போன்றது. காதலின் வடிவங்கள் மாறலாம், காதல் மாறாது. அது உயிரை விட பெரியது. நன்றி.